ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம பூக்கள் வரிசையில் ஒரு அரிதான பூ வந்து பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பூங்க. கருவேப்பிலை நம்ம ரெகுலராக சமையலில் யூஸ் பண்ணுறோம். அந்த பூ வந்து இப்படி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு வேப்பம்பூ மாதிரியே இருந்தது. ஸோ அது பார்க்காதவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு முள்ளு செடி. இது வந்து எங்கள் ஊரில் ஒற்றை செடின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது இது வயல்லலாம் அங்கங்கே இருக்கும். நம்ம நடந்து போகும்போது நம்ம ட்ரெஸ்ஸு மேலே இது பட்டுச்சு அப்படின்னா இது அப்படியே ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதனால் இது வந்து ஒற்றைக்காய் செடி அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஷாலை போட்டு நான் இழுக்கிறேன் பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த செடியோட அந்த பட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ இதை வந்து ஒத்தையாக தான் பிரிக்க முடியும். அவ்வளோ பெரிய வேலை வைக்கும் இந்த ஒற்றைக்காய் செடி. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு தொங்குற புழு வந்து நான் பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் இதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க. நாளைக்கு வேறொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.